எங்க ஆபீஸ் ஒர்க் ஷாப்ல வேலை செய்யற விக்கிங்கிறவன் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். ஓங்கி ஒரு அரை விட்டு ராஸ்கல், நான் கல்யாணம் ஆனவடா என்கிட்ட வாலாட்டாதேன்னு மூஞ்சில அடிக்கிற மாதிரி சொல்ல வேண்டியதானே. நான் சொன்ன வேலை போயிடுமே. அவனுக்கா? எனக்கு. ஏன் அவன் அவ்வளவு பவர்ஃபுல்லா உன்னை வேலை விட்டு தூக்கிடுவானா? இல்ல, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தான் அந்த கம்பெனில வேலைன்னு சொன்னாங்க. அதனால எனக்கு கல்யாணம் ஆகலன்னு போய் சொல்லி வேலைக்கு வந்துட்டேன். சுஜாதா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம காலங்காத்தால தோல்ல பையன் மாட்டிக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? ஒரு மாசமா உங்களுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லையே, அப்புறம் எல்லாத்தையும் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? பேச்சுவார்த்தை இல்லனா நாம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லனா ஆயிடுமா? வேலைக்கு போகணும்னு சொன்னதே உங்களுக்கு பிடிக்கலையே, இப்ப நான் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன்னு சொன்னா சும்மா இருப்பீங்களா? எது வேலைக்கு போறியா? என்னையில இருந்து? எந்த ஆபீஸ்ல? ஒரு கார் ஷோரூம்ல ரிசப்ஷனிஸ்டா வேலை செய்யறேன். மாசம் 12,000 ரூபாய் சம்பளம். ஒரு வாரமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன். என்ன நான் சம்பாதிக்கிற காசை குடிச்சு அடிக்கிற நீ வேலைக்கு போறியா? நான் ஊர்ல இல்லாத போது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி ஒரு வேலைக்கு போறதுக்கு எவன் உங்களுக்கு தைரியம் கொடுத்தது? சும்மா நடு ரோட்ல நின்னு கத்தாதீங்க. எத்தனையோ பொம்பளைங்க கௌரவமா வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தலையா? அது மாதிரிதான். ஓஹோ, ஏற்கனவே நீ சண்டைக்காரி, இப்ப வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேங்கிற திமிர்ல என்ன எடுத்துரிஞ்சு பேசுறியா? உங்களுக்கு என்ன? காலம் பூரா நான் உங்க கையை எதிர்பார்த்துக்கிட்டு உங்க கூட சண்டை போட்டுட்டு என் வாழ்க்கை பூரா இப்படியே போயிடணும், அப்படித்தானே? பார், புருஷன் சமூகத்தோட வேலைக்கு போறவ தான் நல்ல பொண்டாட்டி. அவனுக்கு தெரியாம வேலைக்கு போறவ நல்ல பொண்டாட்டியே இல்ல. நீங்க எனக்கு என்ன பேர் வச்சாலும் பரவாயில்ல, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நீ அந்த வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல. முதல்ல வண்டியில ஏறு, வீட்டுல கொண்டு போய் விடுறேன். என் உயிரே போனாலும் அது ஆபீஸ்ல தான் போகுமே தவிர வீட்டுல போகாது. என்னடி எதிர்த்து பேசுற? என்னம்மா, என்ன பிரச்சனை? யோ, இது எங்களுக்குள்ள பிரச்சனை, உனக்கு என்ன? இவர் என் புருஷங்க, இவருக்கு வேலை இல்ல, நான் தான் வேலைக்கு போறேன். என் சம்பள கவரை கேட்டு என் பையன் புடுங்கினாரு. கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன அடிச்சிட்டாரு. அம்மா, யோ, என்னையே அடிச்ச? ஏயா, உனக்கு வக்கீல்ல தான் உன் பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டு உனக்கு சம்பாரிச்சு கொட்டுறா. அது நான் அவகிட்ட பணத்தை புடுங்கிறது என்ன, குடிக்கிறதுக்கா? யோ, நான் கொஞ்சம் சொல்றத கேளுயா. நீ போமா. ஏங்க, உங்களுக்காக தான் நான் உழைச்சு ஓடா தேய்றேன். கொஞ்சமாவது என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இனிமேலாவது என்ன அடிக்காதீங்க. கேட்டியா? அந்த அம்மா ஒரு பெண் கோலத்தின் தெய்வம். கை எடுத்து கும்பிட வேண்டிய தெய்வத்தை கை வாங்குறியா? போயா. யோ, இவன் வேற ஒருத்தன். பொண்டாட்டி அடிக்க புருஷனுக்கு உரிமை இல்லைன்னா அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? தெருவில் போறவனுக்கு இந்த தியரி புரிய மாட்டேங்குதே. ச்சே. வந்த சோறு கிடைக்காம சோர்ந்து போய் ஓரமா படுத்துட்டு இருக்கிற சொருணை மாதிரி வந்து உக்காந்துருக்க. ஏங்க, ஏன் தம்பி வந்திருக்கிறான் சொல்லாம இருக்கிறீங்க? என்னைக்காவது ஒரு நாளைக்கு வர மச்சினா இருந்தா ஓடி வந்து சொல்லலாம். இவன் தான் எப்ப பாரு இங்கே கிடக்குறானே, ஏதாவது முக்கியமா இருந்தா இவனே சொல்லுவான்னு விட்டுட்டேன். ஓஹோ, உங்க சொந்தக்காரங்கன்னா பலகாரம், எங்க சொந்தக்காரங்கன்னா இலக்காரமா? ஏன் இப்படி வீணா போயிட்டு இருக்கிற? முள்ளி, என்னக்கண்ணா? ஐயா, என்னடா அது? கண்ணை இப்படி கப்ப கலங்க மாதிரி வீங்கி போயிருக்குது. என்னாச்சு? யார் அடிச்சா? அக்கா, சுஜாதா ஒரு வாரமா வேலைக்கு போயிட்டு இருக்கா. ஏன்னு கேட்டதுக்கு தெருவுல போறவனோ ஒருத்தன் அடிச்சிட்டான். அட பாவி, தெருவுல போறவன் வந்து ஒண்ணு அடிச்சானா? அவன் யாருன்னு கேட்டியா? அதுக்கு முன்னாடி சுஜாதாவை நான் பலார்னு அறிஞ்சிட்டேன். ஆம்பளடா நீ. காபி குடிக்கும் போது தானே உனக்கு கண்ணுல குத்துற, மறந்து வச்சா? அவன் ஐயோ, என்னடா நடந்தது? நான் ஒரு வாரமா ஊர்ல இல்லாத போது சுஜாதா ஏதோ ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்கா. ஒரு மாசமாவே இந்த விஷயமா எங்களுக்குள்ள தகராறு. இன்னைக்கு ரோட்ல பேசிட்டு இருக்கும்போது என் வீட்டுக்காரனுக்கு வேலை இல்ல, அதனால என் சம்பளத்தை புடுங்குறாருன்னு எவனோ ஒரு 3வது மனுஷங்கிட்ட என்ன போட்டு கொடுத்துட்டேன். அதனால தான் அடிச்சிட்டேன். டே, உனக்கு அறிவே கிடையாதுடா. பொண்டாட்டின்றவ வேலைக்கு போய் சம்பாதிச்சா குடும்பத்துக்கு நல்லது தானே? இதெல்லாம் நாட்டுல நடக்காதுதா. அதுக்கு நீ எதுக்குடா சண்டைக்கு போன? அதுவும் நடுத்தெருவுல. எப்ப பார்த்தாலும் புடவை நகைன்னு வாங்கி அடிக்கிட்டே இருந்தா. அப்ப ஆரம்பிச்ச சண்டை, அதுல சவால் வேற விட்டா.
நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், 10 ரூபாய் கூட நீங்க என்கிட்ட எதிர்பார்க்கணும்னு சொன்னா சொல்லிட்டு போறா. அதுக்காக உனக்கு என்ன வேலையா போயிடுச்சு? அவ எந்த நேரத்துல சொன்னாலும் ஆபீஸ்ல எவனோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு ஏன் தலை உருளுது. நான் அதை கவனிப்பேனா இல்ல இது கவனிப்பேனா? சுஜாதா எங்க? வேலைக்கு போயிருக்கா. எந்த ஆபீஸ்ரா? என்கிட்ட எதுவும் சொல்ல. ஏதோ கார் ஷோரூம்ல ரிசப்ஷனிஸ்டா வேலை செய்யறாளாம். அப்படி மீரா, இது புருஷன் முன்னாடி சமாச்சாரம். இதுல நம்ம தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. எங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு அறிவு வளர்ந்துருச்சோ? ஏய், நீ நினைச்சது மட்டும் பண்ணலாம், ஆனா சுஜாதா நினைச்சது மட்டும் பண்ண கூடாதா? என்ன நியாயம்? எது? லுங்கிடா. திடீர்னு சொர்ணம் வந்துச்சு, அதான் அப்படி பேசிட்டேன். சாரி. சரி. டேய், சுஜாதா கிட்ட நான் பேசுறேன்டா. அவ வேலைக்கு போக கூடாது. அதான் பேசுறேன்னு சொல்லிட்டல்ல. அப்ப தவர் கண்ணத்தை கழுவிட்டு காப்பியா குடி. இது என்ன கவர்மெண்ட் அவார்டா? அதோடயே சுத்திட்டு இருக்கிறதுக்கு பாப்பா வாடா. ஹலோ சுஜாதா. ஹலோ. நான் விக்கி. ஓஹோ. என்ன ஓஹோ? நீ வேலை பார்க்குறிய அந்த கார் கம்பெனி, அந்த ஒர்க் ஷாப்பில் நான் சூப்பர்வைசராக இருக்கேன். நான் உங்களை அங்கே மீட் பண்ணதே இல்லையே. எப்படி பார்க்க முடியும்? லேடிஸ்க்கெலாம் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் தான் வேலை, ஒர்க் ஷாப்லாம் பார்க்க முடியாது. அதான் நீ என்னை பார்த்துருக்க மாட்டேன். எனிவே, உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். சுஜாதா, உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் பர்மிஷன் போட்டு வந்து இங்கே நிற்கிறேன். நீ பாட்டு போனா எப்படி? உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் பர்மிஷன் போட்டு வந்து இங்கே நிற்கிறேன். நீ பாட்டு போனா எப்படி? என்கிட்ட பேசணுமா? என்ன பேசணும்? அஃபிஷியல்னா ஆஃபீஸ்லேயே பேசிடுவேன். இது பர்சனல். என்கிட்ட பேச உங்களுக்கு என்ன பர்சனல் மேட்டர் இருக்கு? சுஜாதா, ஐ எம் பேச்சுலர். எங்கள் அப்பா அம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்துறாங்க. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு பெற்றவங்க ஆசைப்படுறது நியாயம் தானே? எனக்காக நிறைய பொண்ணுங்க பார்த்தாங்க, ஆனால் நான் கற்பனை பண்ண மாதிரி எந்த பொண்ணும் அமையல. அப்படி என்ன கற்பனை பண்ணிருக்கீங்க? ஏதாவது சினிமா ஆர்டிஸ்ட் மாதிரியா? அழகா, ரொம்ப உயரமாகவும் இல்லாமல், குள்ளமாகவும் இல்லாமல், குண்டா இல்லாமல், அதுக்காக ஒல்லியாகவும் இல்லாமல், அழகாக சிரிச்ச முகத்தோடு இருக்கிற பொண்ணு தான் எனக்கு ஒய்ஃபாக வரணும்னு கற்பனை பண்ணியிருந்தேன். எதுக்கும் நீங்க பிரம்மா கிட்ட பேசி பாருங்க. நீங்க கற்பனை பண்ணி வச்ச பொண்ணு எந்த ஊர்ல இருக்குன்னு அவர் சொல்லுவாரு. பிரச்சனை பிரம்மா வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை சுஜாதா. நான் தேடின பொண்ணு கிடைச்சிட்டா. வெரி குட். யார் அவ? எங்க இருக்கா? அது நீதான். ஹலோ, என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னைக்கு நான் உன்னை ஷோரூமில் முதல்ல பார்த்தனோ அன்னைக்கே என் மனசு படபடபடன்னு அடிச்சுக்கிச்சு. நான் கும்பிடுற தெய்வம் தான் உன்னை என் கண்ணு முன்னால் காமிச்சாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதை கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட சொன்னேன். அவங்க உடனே கட்டிப்பிடிச்சி உடனே பார்ட்டி வேணும்னு கேட்டாங்க. கொடுத்தேன். இதை எங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் சொன்னேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு பிடிச்ச பொண்ணை கிடைச்சதுனால அவங்க திருப்பதிக்கு நடந்தே போயிருக்காங்க. நிறுத்துங்க. நீங்க வேணா என்ன மனசுல கற்பனை பண்ணி வச்சிருக்கலாம், ஆனா உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் சுஜாதா? நான் அழகா இல்லையா? இல்ல அறிவு இல்லையா? இல்ல கை நிறைய சம்பாதிக்கலையா? இத பார், கற்பனையில உங்க கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டேன். அழகான கூரை வீடு, வாசல்ல துளசி மாடம், வேலியை சுத்தி செம்பருத்தி பூ அங்கங்க பூத்து குலுங்குது. அங்க நீ நானும் மட்டும். பேச்ச கேட்காம போனதுனாலதான் இந்த பிரச்சனையா? இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். கடவுளே, இனிமே நான் எப்படி வேலைக்கு போவேன்? எப்படி அந்த விக்கியை சமாளிப்பேன்? சுஜாதா, இந்த ஜென்மத்தில் நீ தான் என் ஒய்ஃப். இதை யாராலையும் மாற்ற முடியாது. இங்க பார், வெயில் காலத்தில் வெளியூருக்கு ஓட வேண்டாம். இங்கேயே லோக்கல்ல ஒரு கோயில்ல உன் கழுத்துல தாலி கட்டிடுறேன். ஐயோ, ஐயோ, அவ கண்ணிலே காலையில காசு போட்டா பொறுப்பு இல்லைன்னு சொல்லி என்னை கொன்றுவாளே.
ஒண்ணுமே புரியலையா? புருஷன்னா இப்படி எல்லாம் இருக்கணும். பொண்டாட்டி காலடியிலேயே விழுந்து கிடக்குறாரு. அக்கா கொடுத்து வச்சவங்க. என்னது ஒண்ணு இல்ல, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பொண்டாட்டி காலில் விழுந்தா வீடு சுபிக்ஷமா இருக்கும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. பொண்டாட்டி கிட்ட பயம் இருந்தா போதும். கால்ல விழற அளவுக்கெல்லாம் பக்தி தேவையில்ல. தேங்க்ஸ் மீரா. இத பாருங்க, அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சிருக்கேன். அதை போய் அரைச்சு அடுக்குல போட்டு எடுத்து வைங்க. பாங்க, மாவு அப்படியே வெண்ணெய் மாதிரி வரணும். அதுக்கு வெண்ணெயே வாங்கலாம்ல? தோள் பட்ட ரொம்ப வலிக்குது. கைய ஓங்கி ஓங்கி அடிக்க முடியல. சொன்னதை செய்ப்பா. சுஜாதா, என்ன பூனை மாதிரி வந்து நிக்கிற? தெரியும், முரளிக்கு உனக்கும் சண்டை. அவன் உன்னை தெருவுல வச்சு அடிச்சிருக்கான். அவனை நீ ஒருத்தங்கிட்ட மாட்டி விட்ட, அதானே? அவன் என்கிட்ட சொன்னான். நடந்தது நடந்து போச்சு. ஆமா, நீ எந்த ஆபீஸ்ல வேலை செய்யற? சம்பளம் எவ்வளோ? டியூட்டி ஹவர்ஸ் என்ன? அக்கா, அவர் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றாருக்கா. வீட்ல சும்மா தானே இருக்க, எதுக்கு இவ்ளோ நகை போடவேன்னு கண்டபடி பேசுறாருக்கா. அந்த கோவத்துல தான் ஒரு கார் ஷோரூம்ல ரிசப்ஷனிஸ்டா வேலைக்கு சேர்ந்தேன். நல்ல சம்பளம். வெரி குட். சண்டை போடாத புருஷன் பொண்டாட்டி உலகத்திலே கிடையாதுமா. சண்டை வரும் போகும், அப்புறம் சமாதானம் ஆயிடும். இதெல்லாம் சகஜம்தான். சரி, நீ உள்ள வந்து ஏதாவது சாப்பிடுவா. அக்கா, இந்த வேலையை விட்டுறலான்னு தோணுது. அடிப்பாவி, இப்பதானே நல்ல வேலை நல்ல சம்பளம்னு சொன்னேன். அதுக்குள்ள ஏன் இப்படி? இத பாரு, அவசரப்பட்டு ஒரு செகண்ட்ல எடுக்கிற முடிவுதான் பல பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் அஸ்திவாரம் ஆயிடும். முரளி ஒன்னும் சொல்ல மாட்டான், நீ சும்மாரு. இல்லக்கா, எங்க ஆபீஸ் ஒர்க் ஷாப்ல வேலை செய்யற விக்கிங்கிறவன் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். ஓங்கி ஒரு அறை விட்டு, ராஸ்கல், நான் கல்யாணம் ஆனவடா, என்கிட்ட வாலாட்டாதன்னு மூஞ்சில அடிக்கிற மாதிரி சொல்ல வேண்டியதானே? நான் சொன்ன வேலை போயிடுமே. அவனுக்கா? எனக்கு ஏன் அவன் அவ்வளவு பவர்ஃபுல்லா? உன்னை வேலை விட்டு தூக்கிடுவானா? இல்ல, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தான் அந்த கம்பெனில வேலைன்னு சொன்னாங்க. அதனால எனக்கு கல்யாணம் ஆகலன்னு போய் சொல்லி இந்த விஷயம் விக்கிக்கு தெரிஞ்சா எனக்கு அந்த வேலையே போயிடும். ஆபீஸ் ஃபுல்லா சொல்லிடுவான். ஏண்டி, அறிவு இருக்கா உனக்கு? உண்மையை சொல்லிட்டு வேலைக்கு சேராம இப்படி போய் சொல்லிட்டு வந்து நிக்கிறிய? அக்கா, என்னால அந்த வேலையை விட முடியாது. அதே நேரத்துல விக்கியால எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவன் கற்பனையிலே என்னோட வாழ ஆரம்பிச்சுட்டான்க்கா. போக வர நிறுத்தி பேசுறான். மீரா, சுஜாதா அங்க வேலை பார்க்கணும்னா முதல்ல அந்த விக்கிய வேலையில இருந்து தூக்கணும். வாட்ட போட்ட மொட்டை கடைசி அபவுட் விக்கி. வாய மூடிட்டு இருக்கீங்களா? இவ பண்ண தப்புக்காக எவனோ ஒருத்தருக்கு வேலை போகணும்ன்றீங்களா? அப்போ இவளுக்கு வேலை போனா பரவாயில்லையா? நீங்க உள்ள போனா பரவாயில்லன்ற. இத பாரு சுஜாதா, அந்த விக்கின்றவன் எங்க இருக்கான்? அவன் வீட்ல யார் யார் இருக்காங்க? எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா. ஆனா இன்னைக்கு ஆபீஸ் போனப்ப எல்லாரும் ஒரு மாதிரி பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ விக்கி யார்கிட்டயோ சொல்லிருப்பானோன்னு டவுட். பொய் சொல்லி தொலைப்பானே. உன் கழுத்துல தாலி இருந்திருக்குமே, அத பாத்துட்டுமா அந்த விக்கின்ற உன்னை பார்த்து அப்படி கேட்டான்? நான் கல்யாணம் ஆனவனு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஆபீஸ்குள்ள நுழையும் போதே தாலியை கழட்டி என் ஹேண்ட்பேக்ல வச்சிருவேன். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போதுதான் தாலியை மாட்டிக்குவேன். அதுக்கு உண்டான கௌரவத்தை நீ கொடுக்காம கழட்டி கழட்டி மாட்டுறதுனாலதான் நீ இப்படி பிரச்சனையிலேயே மாட்டிட்டு இருக்கிற. உள்ள ஒண்ணு கிரைண்டர்ல மாவாட்டிட்டு இருக்க, கண்ணாடி போட்ட கழிசட. அத நான் என்ன அடி அடிக்கிறேன், என்ன திட்டு திட்டுறேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்தாயா நீ கட்டின தாலின்னு கழட்டி வீசிருப்பனா? இத பாருமா, தாலின்னு ஒண்ணு கழுத்துல இருந்தா தான் எந்த ஆம்பளையா இருந்தாலும் ஒரு 4 அடி தள்ளி நிப்பான். கழுத்து காலியா இருந்தது, கண்டபடி கற்பனையை வளர்த்துக்குவானுங்க. அக்கா, இந்த பிரச்சனையை நீங்க தான் சரி பண்ணணும். இது என் வீட்டுக்காரருக்கு தெரியக்கூடாது. எந்த பிரச்சனையும் இல்லாம பொழுது விடிஞ்சதா மீராவுக்கு லைஃப்ல கிடையவே கிடையாது. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ வா. ஐயோ, என்ன இந்த முரளி பையன் இன்னும் வரல? போன் பண்ணி அவசரத்துக்கு வர சொன்னா இன்னும் வரல. ச்சே, நான் என்ன என் பொண்டாடி பத்திய சொல்ல போறேன், அவன் பொண்டாடி பத்தியா நான் சொல்ல போறேன். ஐயோ, என்ன எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன? மீரா கோவிலுக்கு போயிருக்கா. இதை ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே. சுஜாதா வந்துட்டு போனா. இதையும் ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே. சுஜாதாவை விக்கிங்கிற ஒருத்தன் கல்யாணம் பண்ண போறான். இதை ஃபோன்ல சொல்ல முடியாது. கரெக்ட். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோனில் சொல்ல முடியாது. என்னையா சொல்ற? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோனில் சொல்ல முடியாது. என்னையா சொல்ற? முரளி,
நான் உன் அக்காவோட புருஷன். உன்னை விட 2 வயசு மூத்தவங்கிறதுனால நீ வா போங்கிறதுலாம் ஓகே. ஆனா சட்டையை பிடிக்கிறது டூ மச்சா தெரியல. சாரி. ஓகே, ஐம் சாரி. மீராவை வேற யாராவது கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். நானே தாராவத்தை கொடுத்துருவேன். பட் அந்த பாக்கியம் எனக்கு கிடையாது. சொல்ல வந்ததை சொல்லு. எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. எப்படியாவது சொல்லு. ஆனா சொல்லாம என்னால இருக்க முடியல. அதைத்தான் சொல்லுன்னு. விக்கின்னு ஒரு பையன் சுஜாதாவோட ஆபீஸ்ல வேலை பார்க்கறான். அவன் சுஜாதாவை கட்டிக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அதுக்கு அவன் என்ன சொன்னா? இவளால எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா தனக்கு கல்யாணம் ஆகலன்னு பொய் சொல்லி அங்க வேலைக்கு சேர்ந்திருக்கா. அடி பாவி, அதான் அவனுக்கு தைரியம் வந்திருக்கு. முரளி, வாழ்ந்த வரைக்கும் போதும்னு வந்தவங்க கூட அமிச்சிரு. இதெல்லாம் ஒரு குடுப்பனை. உனக்கு சுதந்திரம் கிடைக்கும், தியாகிங்கிற ஒரு பட்டம் கிடைக்கும். ஆனா இத மீரா கிட்ட மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். அக்கா 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 என்னம்மா? அக்கா, அந்த விக்கி நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவோட பொண்ணு கேட்க வந்துட்டு இருக்காங்க. மீரா, நான் வேணா ஏது வீட்டுக்கு போய் ஜம்கான கொண்டு வரட்டுமா? எல்லாரும் உட்கார்ந்து பேசுறதுக்கு தேவைப்படும். என்னங்க, நீங்க தான் எப்படியாவது நீங்க தான் என் வீட்டுக்காரன்னு சொல்லி அவனை அடிச்சு துரத்தணும். ஆனா அவன் வேலை போடுமே. அக்கா, இந்த பிரச்சனையில இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அவன் பத்திரிக்கை அடிக்கிற அளவுக்கு போயிட்டான். நான் இந்த வீட்டு மருமகனை நீங்க தான் ஆனா சொல்லணும். அவன் வேலை போடுமே. சுஜாதா, அவன் வரட்டுமே. அப்பா, அது போதுங்க. டேய், அவங்க எதுக்குடா வாசல் வரைக்கும் வரணும்? அப்படியே அடிச்சு துரத்தாம. ஆனா சுஜாதா வேலை போடுமே. ஓயம்மா, வாய மூடிட்டருங்க. வாங்கம்மா, வாங்கம்மா. வணக்கம் வணக்கம். ஏண்டா விக்கி, பச்சை புடவை கட்டிருக்க சுஜாதா உன்னோட மூத்தவள இருப்பா போல இருக்கு. நான் மீரா, இதான் சுஜாதா. ஓஹோ. கல்யாணமே வேணான்னு இருந்த பையன் சுஜாதாவை பார்த்ததும் உடனே கல்யாணத்துக்கு சரின்ட்டானே, அதான் வந்தோம். அம்மா தாயே, மன்னிக்கணும். சுஜாதாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன் தம்பி முரளி தான் அவ புருஷன். ஏயா முரளி, இத முன்னாலேயே சொல்லி தொலைக்க கூடாது. ஐயா, ஏங்க இது என் வீட்டுக்காரன், அதான் என் தம்பி முரளி. ஐயோ விக்கி, என்னடா இது பெரிய குழப்பமா இருக்குடா இங்க. ஐயோ, நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற, இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். சுஜாதாவை எனக்கு கட்டி வைக்க கூடாதுன்னு நீங்க ஏற்பாடு பண்ண டிராமா இது. இல்ல இல்ல, இது பாருங்க தாலி, அவரு கட்டினதுதான். சொல்லுங்க. நான் இப்ப தாலி கட்டினேன். சபாஷ், தள்ளி விடுறதுக்கு தயாராயிட்டான். டேய் முரளி, என்னடா பேசுற? உன் பொண்டாட்டிய ஒருத்தன் பொண்ணு கிட்ட வந்திருக்கான், புரியாம பேசிட்டு இருக்க. அக்கா, இதுல என்னையே இழுக்கிற? மேட்ரு விக்கியும் சுஜாதாவும் பத்தினது, அதை பத்தி மட்டும் பேசு. தேங்க்யூ சார். சுஜாதா ஒரு தாலியை காட்டி என்னை ஏமாத்தா பாக்குறாங்கிறத சொல்லாம சொல்லிட்டீங்க. வண்டியில தட்டு தயாரா இருக்கு. இன்னைக்கு நல்ல நாள், தட்டை மாத்திக்குவோமே. நிறுத்துங்க. சுஜாதா இவன் பொண்டாட்டி தான். அந்தாலே தாலியை எப்ப கட்டினேன்னு கேட்டதுக்கு அப்புறம் நீ ஏமா தகராறு பண்ற? என் பையன் வாழக்கூடாது. தாராளமா வாழட்டும், ஆனா இப்படி வாழ வேண்டாம். ஏங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நான் இனிமே வேலைக்கு போக மாட்டேன். நான் தான் உங்க பொண்டாட்டின்னு சொல்லுங்க அவங்க கிட்ட. என்னங்க யோசிக்கிறீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க. டே முரளி, பாவண்டா சுஜாதா, அவளை மன்னிச்சிரு. ஏண்டா முரளி, விக்கி உனக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆமாக்கா, உன் பொண்டாட்டி என் ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறான்னு சொன்னேன். நடந்ததை அவன்கிட்ட சொன்னேன். ஆமாங்க, என்னை மதிக்கணும், அவள் வேலைக்கு போகிறதுக்காக வருத்தப்படணும்னு முரளி என்கிட்ட சொன்னான். அதான் சுஜாதா கல்யாணமானவன் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் நானும் விக்கியும் சேர்ந்து போட்ட பிளான் தான் இது. அதெல்லாம் சரி. விக்கி, அப்படின்னா இந்த அப்பா அம்மா ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். 9 to 9 பேசி கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. ஆனால் 1.5 பேட்டா கேட்டுருவாங்க. போகும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சுஜாதா, சாரி. பொண்டாட்டிங்க வேலைக்கு போக கூடாது, எப்போ உங்க காலடியிலே விழுந்து கிடக்கணும். அதுதானே உங்களை மாதிரி ஆம்பளைங்களோட ஆசை. இது ஆண் ஆதிக்கம். சுஜாதா, முரளியும் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நீ தாலியை மறைச்சுக்கிட்டு போய் சொல்லி வேலைக்கு சேர்ந்திருக்க. ஓ போலி கௌரவத்தை உடைக்கணுன்றதுக்காக தான் அவன் அப்படி செஞ்சிருக்கான். ஆமாக்கா, சுஜாதாக்கு ஹெட் ஆஃபீஸில் வேலை சொல்லியிருக்கேன். அங்கே எல்லாருமே கல்யாணம் ஆனவங்க தான். இனிமே நீ போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பாத்தீங்களா,
நிறைய இடங்கள்ல பொண்டாட்டி வேலைக்கு போய்த்தான் ஆகணும் அப்படின்னு சில ஆம்பளைங்க, ஏன் பொண்டாட்டி வேலைக்கு போகவே கூடாது அப்படின்னு சில ஆம்பளைங்க. என்ன கேட்டா 2 பேருமே வேலைக்கு போய் சம்பாதிச்சா அந்த குடும்பத்துக்கு தானே நல்லது. ஆனா ஒண்ணுங்க, பொண்டாட்டி வேலைக்கு போறதா இருந்தா புருஷன் சம்மதத்தோட போறதுதான் நியாயம். அதை விட்டுட்டு போட்டிக்காகவோ உன்னை விட நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காகவோ வரட்டு வைராகியத்துக்காகவோ வேலைக்கு போறது தப்புங்க. என்ன நான் சொல்றது சரியா? Savaş Mira